ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கு உயிருக்கு உயிரான சாயப்பாவாக நான் இருக்கிறேன்றதை நீ மறந்துட்டியா என்ன? உன் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக எதுக்காக இப்போ கவலைப்பட்டு பயப்பட்டு வருத்தம் கொள்கிறாய்? முதல்ல என்னை நம்பு. நான் தான் உனக்கு எல்லாமுமாக இருந்ததை நீ ஒருபோதும் மறந்துடாம உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் மன போராட்டங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. இப்போது இந்த நிமிஷமே நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேட்டினா உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய அற்புதங்களை நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய சக்தியும் திறமையும் சிந்தனையும் முயற்சியும் இது எல்லாவற்றையும் நான் தான் உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்தேன்றதை மறந்துடாத. என் மேலே நீ நம்பிக்கை வச்சு செயல்பட்டினா இந்த உலகமே உன்னை நம்பும் அளவுக்கு நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். உன்னுடைய நல்ல சிந்தனைகள் நிச்சயம் உன்னை வழிநடத்தி உன் முயற்சி உன்னை உயர்த்தி நீ வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போற. நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய எந்த மனிதரும் வாழ்க்கையை சுலபமாக ஜெயிச்சிட முடியும். எந்த தடையையும் தாண்டி வந்துட முடியும். நான் உனக்குள்ளே இருக்கேன்றதை முதல்ல நீ நம்பு. என் அருளால் உன்னை முன்னேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ வெற்றி பெறுவதையும் ஜெயிப்பதையும் இனி யாராலும் தடுக்க முடியாது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான் உன்னை வெற்றியாளனாக உயர்த்த போகுது என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் துயரத்தை போக்கி உனக்கான துன்பத்தை நீக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல முடிவை நான் வரவழைக்கிறேன். உன் கர்ம வினைகளும் கஷ்டங்களும் காணாமல் போய் உனக்கான அழகான வாழ்க்கை உண்டாகும்படி நான் செய்கிறேன். நீ ஒருபோதும் தைரியத்தை இழக்க வேண்டாம். நீ போகும் பாதையில் நான் தான் உன்னை வழி நடத்துகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. யாருக்கும் சிரமம் தராமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழும் உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விட மாட்டேன். வாழ்க்கையில் சில விஷயங்கள் உடனே நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ. அது நடக்காமல் இருப்பதற்கு காரணமும் நான் தான் என்பதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா சில விஷயங்கள் நடந்தால் அது உனக்கு எவ்வளவு சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். அதனால தான் உன் நன்மைக்காகவே சில விஷயங்களை நான் நடத்தி கொடுக்காம இருக்கேன். ஆனால் எது நல்லதோ அதை நிச்சயம் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உன்னை நோக்கி வந்து சேரும். உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய கடமை. யாரையுமே நம்ப முடியலேனாலும் என் பெயரை நீ மனசார சொன்னீனா இந்த சாயப்பா உனக்கு துணையாக நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து என் அருளால் உன் வாழ்க்கையை அழகுபடுத்துவேன். உன் இதயத்துக்கு அமைதியை கொடுத்து உன் வழியை தெளிவுபடுத்தி நீ போகும் பாதையில் உயர்வை கொடுத்து உனக்கான நல்ல வாழ்க்கையும் நானே அமைச்சு தருவேன் என் செல்லமே. மனிதர்களுடைய மனசு எப்போவுமே கடலின் அலை போல இங்கும் அங்கும் அலை பாஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நிலையற்றதாக இருக்கும் உன் மனசுக்கு நிலையான நிரந்தரமான நிம்மதியை நான் கொடுக்குறேன். யாரை நேசிப்பதாக இருந்தாலும் அவங்களுடைய தவறுகளை கண்டும் காணாமல் கடந்து போகணும். அதை விட்டுட்டு எல்லாரையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு எல்லாரும் செய்கிற நல்லது கெட்டதையெல்லாம் குத்தம் சொல்லி குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது என் செல்லமே. ஏன்னா ஒருத்தரை பிடிக்கும்போது அவங்க செஞ்ச தப்புக்களை எல்லாம் நீ கண்டுக்காமல் போயிட்டினா உறவாவது நீடிக்கும். அப்படி இல்லாமல் எல்லாரையும் வெறுக்கும்போது எல்லாருடைய நல்லது கெட்டதுகளையும் ஆழமாக தெரிந்து கொள்ளும்போது உன் வாழ்க்கையில் நீ யாரையும் நேசிக்க முடியாமல் போயிடும். என் அருளால் உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன்னு நம்பு. உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் இருந்து உனக்கான வெளிச்சத்தை தரப்போகிறேன். இப்போது இருள் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையில் ஒளியாக அருளாக நான் வந்து இறங்க போகிறேன். உனக்கு கஷ்டமாக இருக்கும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். என் அருளால் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் சில உறவுகள் உன்கிட்ட நல்லா பேசி பழகி அப்புறம் உன் மனசில் ஆழமான காயத்தை உண்டாக்கிட்டு விதைச்சிட்டு போயிடுறாங்க தானே. யார் அப்படி செஞ்சாலும் உன் கூட நல்லா பேசிட்டு பழகிட்டு அப்புறம் உன் கூட சண்டை போட்டுட்டு உன்னை விட்டு விலகி போனாலும் நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம். அவர்கள் உனக்கு கொடுத்த நினைவுகளை அழிக்க முயற்சி செய்யாதே. யார் உன் வாழ்க்கையில் வந்தாலும் போனாலும் அது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவமாக ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. நீ நிம்மதியை இழக்காமல் அனைத்தையும் எதிர்கொள்ளும் வலிமையோடு வாழணும் என் செல்லமே. நடந்த விஷயங்களையெல்லாம் நினச்சி அழுது சோர்ந்து போக வேண்டாம். உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியின் பாதையில் கொண்டு போகிறேன். உன் தலைவிதியையே மாற்றி அமைக்கும் சக்தி உடைய இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக இருந்து
உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். என் செல்ல பிள்ளையான நீ ஒருபோதும் மனசு கலங்க வேண்டாம். நீ கடந்து போன பாதையில் இருந்த துன்பங்கள் எல்லாமே உன்னை பலப்படுத்தும் பாடமாக மட்டுமே இருந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது உன் வாழ்க்கையில ஒரு புது ஒளி பிறக்க போகுது. நிச்சயம் நான் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டுட்டு போவேன் என் செல்லமே. உன் முயற்சியும் என் அருளும் சேரும் இடத்தில் பல அற்புதங்கள் நடந்தே தீரும். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை வெற்றியும் நிம்மதியும் நிறைஞ்ச பாதையில் வழி நடத்திட்டு போவேன். இனி அடுத்தடுத்து உனக்கான நல்லது நடக்கும்படி செய்கிறேன். உன் கவலைகளையும் துயரங்களையும் போக்கி உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை தரப்போகிறேன். என் அருளால் இனி நீ சிறப்பாக செழிப்பாக வாழப்போகிற. எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன சிக்கலும் சிரமமும் வந்தாலும் அதை தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும்னு நம்பு. உன் முயற்சிகளுக்கெல்லாம் துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களும் வெற்றியும் கிடைக்கும்படி செய்கிறேன். மனசில் எப்போதும் நம்பிக்கை வை. உன் செயலில் எப்போதும் துணிவு இருக்கட்டும். இதயத்தில் அன்போடு நீ எதை செஞ்சாலும் இந்த சாயப்பா அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வேன். என்னை நம்பும் உனக்காகவே உன் தலைவிதியை மாற்றி எழுதி கூடிய சீக்கிரம் உனக்கான அழகான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்கும் பயப்படவோ கலங்கவோ அவசியமில்லை. உனக்கு நல்லது நடக்க தடையாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் தருவேன். எந்த சூழ்நிலையிலும் என் கரங்கள் உன்னை கைவிடாது பாதுகாப்பேன். உன் தடைகளை எல்லாம் முறியடிச்சு உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை நான் தருவேன். இப்போது நான் உனக்கு தரக்கூடிய அன்பான ஆறுதல் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் நீ நல்லா பதிய வச்சுக்கிட்டினா அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீருவேன் செல்லமே. வாழ்க்கை சில நேரங்களில் உன்னை மறுபடியும் கீழே தள்ளுவதைப் போல உனக்கு தோணலாம். ஆனால் நம்பிக்கையோட அதை தாண்டி நீ ஜெயிக்க தயாராக இரு. உன் வாழ்க்கையில் நெஞ்சத்தில் உறுதியாக இருக்கும் உன்னை ஜெயிக்க வச்சு உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய கடமை. இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். ஒருத்தர் தப்பு செஞ்சாரா இல்லையான்னு தீர்ப்பு சொல்வது மிகவும் சுலபம். ஆனால் அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்பாக அவர் மனசில் இருந்த போராட்டத்தை புரிந்து கொள்வதும் அவர் என்னெல்லாம் யோசிச்சிருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை என்னங்கிறது புரிந்து கொள்வதும் மிகவும் கஷ்டமல்லவா? பெற்றவங்க பல பேர் சில நேரத்தில் அன்புங்கிற பேரில் தன்னுடைய பிள்ளைகளின் மனசு காயப்படும்படி எதையாவது சொல்லிடுறாங்க, செஞ்சிடுறாங்க. ஆனால் அது அவங்க வேணும்னே செய்யலை. அவர்களுடைய சூழ்நிலை தான் அவர்களை அப்படி செய்ய வச்சிருச்சு. அது வெளியே தவறாக தெரியுதுன்றத நீ புரிஞ்சுக்கணும். எப்போதும் உன்னை பெற்றவங்களை நீ எந்த வகையிலும் குறை சொல்லாதே. அவர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து நீ உண்மையாக வாழணும் என் செல்லமே. அடுத்தவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு வாழ்க்கையை வாழாமல் உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு உண்மையாக வாழ தயாராகு. உண்மை பேசும் உன் இதயம் ஒருபோதும் தாழ்ந்து போகாது. இந்த சாயப்பாவின் அருளால் உன் உள்ளம் ஒளிரட்டும். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கட்டும். உன்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நான் செஞ்சுக்கிறேன். கெட்ட எண்ணம் படைத்தவர்களின் செயல்கள் எந்த விதத்தில் உன்னை துன்பத்தை கொடுத்தாலும் அதை தாண்டி உன் நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். உனக்கு துன்பமாகவும் சோதனையாகவும் இருக்கும் விஷயங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான வலிமையை நான் கொடுக்குறேன். உன் தூய்மையான நல்ல மனசுக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன்னை சுற்றி நல்லவங்களும் நல்ல வாய்ப்புகளும் நல்ல நிலைமையும் உருவாகும்படி இந்த சாயப்பா நிச்சயமாக செய்வேன்.